அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 12 இன்றைக்கி தினமணி செய்தித்தாள் வாசிப்பு பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்களவை தேர்தல் ஆயத்த பணிகள் தயார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது 2019 கடைசியில் நடந்திருக்கும். 2024 தேர்தல் ஆண்டாக இருக்க போகுது. அதுக்கான பணிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காரு. தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு ராஜீவ்குமார் அவர்கள். துணை ஆணையர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப் சந்திர பாண்டே மற்றும் அருண் கோயல் அப்படிங்கிற 3 பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு. தேர்தல் பணிகள் தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாம். முந்தைய தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் அந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். 7 கட்டங்களாக அந்த தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தல் ஆண்டிலும் இந்த 2024லையும் இதே போன்ற ஒரு பேசிஸில் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வேறு என்ன செய்திகள் இருக்குன்னா, தலைப்பு பகுதியில் ஜனவரி 31 மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு சப்மிட் பண்ண போகிறது அப்படிங்கிறது இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கும். அதாவது இன்ட்ரிம் பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஏன்னா தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதனால் இடைக்கால பட்ஜெட் தான் எப்பயுமே தேர்தல் ஆண்டு அப்படிங்கிறப்ப இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அதை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆண்டோட முதல் கூட்டத்தொடராக இருக்கனால பிரசிடென்ட் அதில் ஒரு உரையாற்றுவார். அவர் உரையாற்றினதுக்கப்புறமா தேர்தல் ஆண்டாக இருக்கிறனால இடைக்கால பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும். தேர்தல் முடிஞ்சு தேர்வாகிற அந்த அரசாங்கம் தான் இந்த ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை போடுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த தேர்தல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது ஜனவரி 31 தொடங்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையும் அடுத்த மாதம் கூடுகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடராக தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு மத்திய அளவில் பாராளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரில் எப்படி குடியரசுத் தலைவர் முதல் உரையாக ஆற்றாரோ ஒரு வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க பிரசிடென்ட்டு. அதே மாதிரியான ஒரு நடைமுறை மாநிலங்கள்லையும் நடக்கும். நம்ம சட்டப்பேரவையோட ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் இந்த ஆண்டோட ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் கவர்னர் ஒரு உரை ஆற்றுவார். சரிங்களா? அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தலைப்புச் செய்திகள் அவ்வளோதான் இங்கே இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடுங்கிற பகுதியில் பார்த்தோம்னா கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வரும் 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை. இந்த 4 மாவட்டங்களில் தான் நடக்குது. அது ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை இந்த இடத்துலலாம் நடக்க போகுது. 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கலந்துக்க போகிறாங்க. எத்தனை பிரிவுகளில் போட்டிகள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 27 பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முக்கியமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பமும் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் தமிழகத்தில் நடக்குது. சிலம்பம் சேர்த்துருக்காங்க. 27 பிரிவுகளில் போட்டிகள் நடக்குது. போட்டிகள் ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த பதக்கப்பட்டியல் அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அது விளையாட்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் நடந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லுவோம். முதல் முறையாக 2015 நடந்திருக்கும். அப்புறம் 2019 நடந்திருக்கும். இப்போ 2024 3வது முறையாக நடந்திருக்கு. இதில் ஒரு 6.6 லட்சம் கோடிக்கு மேலாகவே நம்ம முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இதோட நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்திலே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு 26 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் இருந்துச்சு, எந்தெந்த நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, என்னென்ன நிறுவனங்களோட பிரதிநிதிகள் இருந்திருந்தாங்க, அந்த மாதிரியான தகவல் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த ஆர்டிக்கலில். முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தமிழகத்தில் தனியாருடன் இணைந்து மேற்கொள்ள வழிகோலும் பொதுத்துறை தனியார் கூட்டு பங்காண்மை கொள்கை அப்படிங்கிற ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செமிகண்டக்டர் மேம்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கொள்கை, அதாவது செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த 2 கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க. கொள்கைகள் அந்த பாலிசி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக மெயின்ஸில் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி,
ஒரு பாலிசி வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அது பழைய பாலிசியாகவும் இருக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் வந்த பாலிசியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்கள். அது ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தாலே நமக்கு பாலிசி எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 2-3 பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலே ஓகே, பாலிசியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டால் இந்த டெம்ப்ளேட்டை நம்ம பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்னா, இப்போ செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு செமிகண்டக்டர் பார்க், அதாவது சிப்காட் மாதிரியான ஒரு பார்க் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு செக்டாரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டிங் வந்து கொடுப்பாங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான இன்னோவேஷன் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். என்ன டார்கெட், அதாவது ஒவ்வொரு பாலிசியிலும் முக்கியமான விஷயமா இருக்கிறது அதுக்கு ஒரு டார்கெட் சொல்லியிருப்பாங்க. அந்த டார்கெட்டை நாங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த பாலிசியில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டார்கெட்டே நம்ம ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அடுத்தது வேறு என்ன முக்கியமான விஷயம் இந்த எடிட்டோரியலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு பெரும் பொருள் செலவில் நடத்தப்படுகின்றன. அட்வான்டேஜ் அசாம், கிரெடிபிள் சத்தீஸ்கர், மேக்னெட்டிக் மகாராஷ்டிரா, ஹேப்பனிங் ஹரியானா, ப்ராக்ரெசிவ் பஞ்சாப், ரிசர்ஜன்ட் ராஜஸ்தான், வைப்ரண்ட் குஜராத் என இந்த மாதிரி வித்தியாசமான பேர்களில் முதலீட்டாளர்களை இந்தியா முழுக்க நம்ம ஈர்த்துட்டே தான் இருக்கோம். இந்த முதலீடுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்தியா 5 ட்ரில்லியன் பொருளாதார அந்த இலக்கை எப்பயோ கடந்து போயிருக்கும். ஆனால் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறதும் முதலீடுகளை ஈர்க்கிறதும் ஒரு கட்டம் மட்டும்தான். அந்த முதலீடுகளை நடைமுறைப்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். அதில் பல மாநிலங்களும் சரி, நம்ம மாநிலமும் சரி, தவற விட்டுட்டே வரும் சில இடங்களில். இந்த ஒரு நிலையை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரமும் வரும், நம்ம நாட்டோட பொருளாதாரமும் வளரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ இன்வெஸ்டார்ஸ் மீட்டுங்கிறது நடத்துகிறாங்க, எல்லாருமே நடத்துகிறாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, வேலைவாய்ப்புகள் அவ்வளோ கிரியேட் ஆக போகுது. அதை நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட ஆர்டிக்கலாக தான் இருக்கும். ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வினைத்திற்பம் என்பது ஒருவன், மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்தில் குறள் எண் 661 சொல்லியிருக்காங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே. அதாவது ஒரு செயலை செய்கிறாங்க, அவங்களோட உறுதி அப்படிங்கிறது எதை பார்த்து இருக்குது அப்படின்னா அவங்க மனதில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான். ஸோ நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு குறள் அப்படிங்கிறது பொருந்தும். போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கோம், நம்ம மனசு ரொம்ப தைரியமாக இருந்தால் தான் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். அந்த ஒரு மனசை தளர விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த குறள் எதை ரிலேட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை ரிலேட் பண்ணி, எடிட்டோரியலை ரிலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமான நியூஸ்க்கு போயிடுவோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடு வாழ் தமிழர் நலனுக்கும் சிறப்பான திட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜனவரி 12, நம்ம 2022 தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 12 அப்படிங்கிற இந்த தேதியை அயலக தமிழர் தினம், அதாவது நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே அப்படிங்கிறத சொல்லி கொண்டாடிட்டு வராங்க. ஸோ 2022 அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த அயலக தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல வாரியம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, ஒரு போர்டு தனியாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு திட்டங்கள் அவங்கள சார்ந்து வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து இறந்துட்டார் அப்படின்னா பல மாதங்கள் ஆகும் அவரோட அந்த சடலத்தை வந்து இந்தியா, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு. இப்போது அது வந்து ஒரு 7 to 10 நாட்களுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு நம்மளோட அந்த வெளிநாடு வாழ் அவங்களுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஜனவரி 12 அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறத 2வது ஆண்டாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதோட கருப்பொருள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்த கருப்பொருள். நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் அப்படியே கேட்கலாம். ஜனவரி 12 அயலக தமிழர் தினம், இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து தமிழ் வெல்லும் அப்படிங்கிறத அப்படியே கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யார் இந்த அயலக தமிழர்களோட அந்த நலவாரியத்தோட தலைவராக இருக்கார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அயலக தமிழர் நலவாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுவும் நமக்கு அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது விண்வெளி ஆய்வை தொடங்கியது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸ்போசாட்டை பற்றி முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஜனவரி 1, 2024 PSLV C-58 அப்படிங்கிற அந்த ராக்கெட்டின் மூலமாக நமக்கு விண்ணுக்கு அனுப்பப்பட்டதான் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட். இதில் வந்து 2 முக்கியமான பேலோட்ஸ் வந்து இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும், போலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் இருந்துச்சு.
இந்த எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யார் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த யூஆர் ராவோ அப்படிங்கிறவங்களும் ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க 2 பேரும் தான் பண்ணியிருப்பாங்க. இதில் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத யூஆர் ராவோ சேட்டலைட் சென்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அவங்க பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் இந்த போலிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேலோட வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அந்த விண்கலத்தை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டாங்க, அதோட ஆய்வை வந்து தொடங்கிருச்சு. அதோட முடிவுகள் ஒரு சில முடிவுகள் வந்து வந்திருக்கு, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காசியோபியா ஏ என்ற விண்மீன் வெடிப்பின் துகள்களில் இருந்து வெளிப்படும் ஒளியானது படம் பிடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸோ இந்த ஒரு விண்மீன் வெடிப்பை படம் பிடிச்சிருக்கு நம்மளோட எக்ஸ்போசாட். ஸோ அதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு அந்த கசியோபியா ஏ அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன மாதிரியான படங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் அந்த விண்மீன் வெடிப்பிலிருந்து வெளிப்படும் உமிழ்வுகளில் மெக்னீசியம், சிலிக்கான், சல்ஃபர், ஆர்கான், கால்சியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இருப்பதால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத அந்த ஒரு விண்மீன் வெடிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியோபியா ஏ அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல. ஸோ அதை படம் பிடிச்ச நம்ம எக்ஸ்போசாட் இந்த மாதிரியான தாதுக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ் இதாக தான் அதோட அப்ஜெக்டிவாகவும் இருந்துச்சு, அதனுடைய வேலையும் கரெக்டாக செய்ய தொடங்கிருச்சு. ஸோ இதோட அந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த செய்திக்குள்ள போயிடலாம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் தூய்மை நகரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்வச் பாரத் கீழே ஸ்வச் சர்வேக்ஷான் விருதுகள் அப்படிங்கிறத ஆண்டுதோறும் கொடுத்துட்டே வராங்க. அதில் நாட்டின் தூய்மையான நகரமாக தொடர்ந்து 7வது ஆண்டாக வந்து இந்தூர், அதாவது மத்திய பிரதேசத்தோட தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்தூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இந்தூர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக இருக்காங்க. எதுலன்னா மோஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில். ஸோ வேறு என்ன மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள்லாம் விருது பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நாட்டின் தூய்மையான நகரமாக தொடர்ந்து 7வது ஆண்டாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து ஒரு 7 ஸ்டார் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம 5 ஸ்டார் சிட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதிகமாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்து தான் 7 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட ஒரு 7 ஸ்டார் சிட்டினாலும் அது இந்தூர் தான், அதையும் இங்கே கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இந்தூருடன் குஜராத்தின் சூரத் நகரமும் முதலிடத்தை பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளுமே இந்தூர் மட்டும்தான் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ சூரத்தும் அந்த ஒரு பட்டியலில் முதலிடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரத்தின் நவி மும்பை 3வது இடத்திலும் ஆந்திரத்தின் விசாகப்பட்டினம் 4வது இடத்திலும் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாப்புலேஷன் பேசிஸில் தான் பிரிப்பாங்க. நமக்கு இந்தியாவில் பல தரவுகள் வந்தாலும், எந்த தரவுகள் வந்தாலுமே அது எப்படி எந்த அடிப்படையில் பிரிப்பாங்கன்னா, ஒன்று பெரிய மாநிலங்கள் இல்லை சின்ன மாநிலங்கள் அப்படி பிரிப்பாங்க. இதே நகரங்கள் அப்படின்னு வரப்போ அதை பாப்புலேஷன் பேசிஸில் வந்து பிரிப்பாங்க நமக்கு. ஸோ இதில் 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட தூய்மை நகரங்களில் மகாராஷ்டிரத்தின் சாஸ்வத் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த இடங்களில் சத்தீஸ்கரின் பத்தான் அப்படிங்கிற பிளேஸ் அண்ட் மகாராஷ்டிராவோட லோனாவாலா அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து 3rd பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கங்கை ஆற்றங்கரையோர தூய்மை நகரங்களில் வாரணாசி முதலிடத்திலும் பிரயாக்ராஜ் 2ஆம் இடத்திலும் உள்ளன. ஸோ இந்த கங்கை ஆற்றங்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாரணாசி, செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தோட பேர் தான் இப்போ பிரயாக்ராஜ் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரயாக்ராஜ்லாம் புதுசாக இருக்குன்ற மாதிரி நினைக்க வேண்டாம், அலகாபாத் தான் பிரயாக்ராஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது, தூய்மையான கண்டோன்மெண்ட் வாரியமாக மத்திய பிரதேசத்தின் மோவ் கண்டோன்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு அம்பேத்கரோட சேர்ந்து பார்க்குறப்போ இந்த மோ அப்படிங்கிற பிளேஸ்லாம் படிச்சிருப்போம். அந்த இடத்த வந்து தூய்மையான கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தூய்மை சார்ந்து சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரம் முதலிடத்திலும் மத்திய பிரதேசம் 2ஆம் இடத்திலும் சத்தீஸ்கர் 3ஆம் இடத்திலும் உள்ளன அப்படிங்கிற சில தரவுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நமக்கு மெயின்ஸ்லேயும் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். சானிடேஷன் அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இந்த தரவரிசைகளை இறக்கி விடலாம் உள்ள. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ மற்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அபுதாபியில் விரைவில் ஹிந்து கோயில் அமைவது சகிப்புத்தன்மையின் மைல்கல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ February 14 நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே அபுதாபி போய் ஒரு கோயில் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதில் நமக்கு முக்கியமாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் உள்ள ஷேக் சையத் விளையாட்டு மைதானத்தில் February 13 பிரம்மாண்டமான முறையில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் சந்திப்பு நடைபெற உள்ளது.
இந்த நிகழ்வுக்கு ஹலோ மோடி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு ஹலோ மோடி அப்படிங்கிற பேரை பார்க்குறப்போ நமக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வையும் ஞாபகப்படுத்திக்கலாம். இங்கே அமெரிக்காவோட ஹூஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹூஸ்டன் நகரத்தில் ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி தான் நம்மளோட இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேடியமில் அசம்பிள் ஆகி அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து ஹவுடி மோடி ஈவெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பிரபலமான ஈவெண்ட். திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்கே அதிபராக இருந்தப்போ நடந்திருக்கும். ஸோ ஹவுடி மோடி அப்படின்னா அது ஹாஸ்டன் அமெரிக்காவில் நடந்தது. ஹலோ மோடி அப்படின்னா அது யுஏஇயில் இருக்கக்கூடிய அபுதாபியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹலோ மோடி, ஹவுடி மோடி. அடுத்தது பார்த்திங்கன்னா விளையாட்டு செய்திகள். நமக்கு இதில் பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் இல்லை. மாலத்தீவுக்கு மாற்றாகுமா லட்சத்தீவு அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல் என்ன ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருப்பாங்கன்னா, நமக்கு அந்த மாலத்தீவு லட்சத்தீவு ரெண்டோட அந்த ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், புவியியல் அமைப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள், எத்தனை விமான நிலையங்கள், எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க, எதெல்லாம் வந்து இன்னும் இன்ஹாபிடேட் பண்ணாமல் இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ அதையும் தாண்டி மாலத்தீவுக்கு ஈக்குவலண்ட்டாக லட்சத்தீவு வருமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க. ஸோ மாலத்தீவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டூரிசம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஆசியாவிலே சின்ன கண்ட்ரி அவங்க தான். மாலத்தீவு அப்படின்னு பார்க்குறப்போ 30% அவங்க பொருளாதாரம் இந்த ஒரு டூரிசத்தை நம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க இப்போ சைனீஸ் ஓரியன்டாக போயிட்டு இருக்கனால நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே மாலத்தீவு வந்து நம்ம பைக்காட் பண்ணணும், புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு பின்னணியில் தான் மாலத்தீவுக்கு லட்சத்தீவு வந்து ஒரு மாற்றாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லட்சத்தீவு அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வரணும். ஏன்னா மாலத்தீவு அப்படிங்கிறது அப்போலேருந்தே நமக்கு ரொம்ப பழைய ஆண்டுகள்லேருந்தே ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருந்துகிட்டே வருது. அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக லட்சத்தீவை கொண்டு வரணும் அப்படின்னா பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரியான விஷயங்கள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவை, சிறந்த பருவம் எப்போ போனால் நல்லாயிருக்கும், கலாச்சார பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா மாலத்தீவு லட்சத்தீவு அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ மதுவிலக்கு போன்ற விஷயங்கள்லாம் அங்கே அமல்படுத்துகிறப்போ ஒரு கலாச்சார மோதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி அப்புறம் நினைவில் கொள்கை அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது லட்சத்தீவில் இன்னும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ ஒரு லட்சத்தீவு மாதிரியான ஒரு இடத்துல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து அதை நம்ம டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாற்றுறோம் அப்படின்னா அங்கே இயற்கை பாதிப்புகள் அப்படிங்கிறது, அந்த இயற்கை வளங்களை அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஐநா நீதிமன்றத்தில் விசாரணை தொடக்கம். ஸோ நமக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இதில் காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது ஒன்றும் செய்யாத அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டே வராங்க. 23,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. இதில் பெண்களும் குழந்தைகளும் தான் அதிக எண்ணிக்கையில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத ஐநா தரப்புலேருந்து சொல்லிகிட்டே வராங்க. இருந்தாலும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இன்னமும் எங்கேயுமே ஒரு முடிவு எட்டாமல் ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல, இந்த நெதர்லாண்டில் ஹாக் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விசாரணைக்கு எடுத்துட்டாங்க அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அந்த ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேஸை யார் ஃபைல் பண்ணது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. தென்னாப்பிரிக்கா தான் முன்னாடியிலேருந்தே இந்த இஸ்ரேலோட இந்த ஒரு போக்கை கண்டிச்சுட்டே வராங்க. ஐநாவில் வந்து தீர்மானம் கொண்டு வரதாகட்டும், இந்த வழக்கு போட்டதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இனிஷியேட்டிவ் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம் நம்ம. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நியூஸில் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான். ஸோ இந்த முடிச்சதுக்கப்புறமா நீங்களும் இந்த பேப்பர் எடுத்து வச்சு ஒரு ரீடிங் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது கிடச்சிரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸாமில் எழுதுகிறப்போ வரும், எக்ஸாமில் யோசிக்கிறப்போ வரும். ஸோ நீங்களும் ஒரு ரீடிங்கை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.